அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் வருண் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நடப்பு நிகழ்வுகளை கேட்டு அது சம்பந்தமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் அவங்களால தொட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா யூடியூப் நானே சொல்றேன்னா இல்ல நீங்க சொல்லாம விட்டுருவீங்க பார்த்தா கரெக்டா தான் சொல்றீங்க. ஆமாங்க, அவரை தொடவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் வேற யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அது மறந்துட்டேன். நிக்கி அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிகிதா அவர்கள் அவங்கள வந்து கைது பண்ணவே முடியாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து திமுக ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது திமுக ஆதரவான ஆட்கள் நிகிதா பேர் அடிப்படை ஆரம்பிக்குது, மக்கள் எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்த உடனே அவங்களும் ரொம்ப சத்தமா எல்லாரோட இன்னும் சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிகிதா நிகிதான்ட்டு எதுக்குடா பேசுறாங்கன்னு பார்க்கும்போது லாஸ்டா கொண்டு போயிட்டு அண்ணாமலை அவர்களோட லிங்க் பண்ணி இவங்க வந்து அந்த ஆட்கள் தான், அவங்க குரூப் தான், அவங்க தான் அது வந்து காவல்துறையில கருப்பாடுகள் சங்கிகள்லாம் இருக்காங்க, அதை வச்சு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. என்ன கேள்வி வந்துச்சுன்னா, சரி அவங்க ஆளுங்க தானே, கவர்மெண்ட் உங்களுக்கு தானே, ஏன் நீங்க இன்னும் அப்படியே சும்மா சுதந்திரமா விட்டு வச்சிருக்கீங்க, ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல அப்படின்ட்டு கேள்வி வந்துருச்சு. இந்த சூழல்ல இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி, முன்ன வந்து ஊர் ஊரா அவங்க வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க கைதுக்கு பயந்து அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், நியூஸ் பேப்பர்லயும் பார்த்தேன். அவங்க வந்து அவங்களுடைய கல்லூரிக்கு வேலைக்கே கிளம்பிட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது சம்பந்தமான தகவல்கள் ஏதாச்சும் இருந்தா நிச்சயமா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது, வேலைக்கு போனாங்கன்றது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் தான். அதற்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த நரேஷன், ஏன்னா வரப்போற 8 மாசத்துல திமுகவோட நரேஷன் எந்தெந்த மாதிரி டிசைனா சுத்துவாங்க, நம்ம எரிகுண்டை பிடிச்சி நம்ம மேலே எப்படி போடுவாங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்க சொன்ன அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லிட்டு சொல்றேன். இந்த நிக்கிதா பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே கூட சேர்ந்து ஆமாங்க தள்ளுன்னு இவங்களும் தள்ள ஆரம்பிச்சாங்க. அதை சூப்பரா எப்படி மடைமாட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 விதமா. ஒண்ணு, நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை கூட வேற ஏதோ ஒரு பொண்ணு ராஜினி அவர்கள் அப்படின்றவங்க எடுத்தது அந்த போட்டோவை வந்து கொஞ்சம் உருவ ஒற்றுமை இருக்கிறதுக்காக அதுவும் கரெக்டா பண்ணுவாங்க, ஏனோ தானோ பண்ண மாட்டாங்க. நீங்களே நிக்கிதாவே நம்பிரும் போல, அந்த புடவை கலர்ல இருந்து மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணாங்க. அது செம்மையா பண்ணுவாங்க. அதை நீங்க அவங்களோட ஐடி விங்கும் ஆபாச விங்கும் வந்து செஞ்ச செயல் அவ்வளோ பக்காவான திருட்டு வேலை பண்ற ஆட்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால சொல்றேன், அதை போட்டாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை மேல திருப்பி அதை போட்டு எல்லா இடத்துலையும் பரப்பி, நம்ம அண்ணாமலைக்கு வந்து என்னைக்குமே சப்போர்ட் பண்ண போறது இல்லை, பட் அயோக்கியத்தனம் யார் பண்ணாலும் நம்ம வந்து சொல்லி காட்டணும். இப்படி ஒரு மடைமாற்ற வேலையை பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்போ தெரியாம கிண்டலா பேசிட்டேன். அவர் ஏதோ ஒரு மணக்குமுறையில் வந்து சொல்லியிருந்தாரு, திருமாரஞ்சி அவர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை, ஏங்க சிரிக்கிறீங்க, சொல்லுங்க, கசப்பான சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளை வந்து ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி மகிழ்விச்சாலும், ஒரு நகைச்சுவையாக அது நம்மளுக்கு தோன்றினாலும், அவர் அதை வந்து இந்த பெண் ஹேபிச்சுவலாக இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க, இவங்களோட நம்பகத்தன்மைக்கு ஒரு கேள்வி எழுப்பும் சந்தேகம் எழுப்பும் விதமாக வந்து அவர் சொன்ன அந்த தகவல் வந்து பல உண்மைகள், ஆமாங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கு, இந்த பொம்பளை இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளில வர ஆரம்பிச்சது. அதையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அண்ணாமலை கூட ஒரு போட்டோ, அண்ணாமலை கூட தொடர்புங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து இவர் சொன்னதை வச்சு அதை காமெடி பண்ணி, பாலும் பழத்துக்காக வந்து என்னடா நீ தான் வீரத்தின் ஒரு சமூகத்தோட அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்ணி அவங்க இந்த நிக்கிதாவை எப்படி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நகைச்சுவை மாதிரியும், ஒரு உயிர் போயிருக்கு, அதற்கான பொய்யான ஒரு பிரச்சனையை வந்து இந்த பொம்பளை கிளப்பி விட்டு இல்லாத நகையை வந்து திருடி போச்சுன்னு சொல்லி ஒருத்தனோட உயிரே போயிருச்சு அப்படிங்கிறத தாண்டி அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுது. காமிக்கா அதை மாத்திட்டாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, பாடுறா இவங்களும் அடிக்கிறாங்க, அப்போ வந்து இவங்களுக்கும் என்னதான் திமுக போல இருக்கு, அப்போ எவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க மடைமாட்டினாங்க. அது எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நீர்த்து போக வச்சுது அப்படின்னா. இன்னொன்னு, நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன், மக்களுடைய கோபத்தை தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாக கோளாறு, அவருடைய ஃபெயிலியர்ன்றதுல இருந்து மடைமாட்டி நிகிதா சென்டர் பண்ணாங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் அது எவ்வளவு கேவலமா இருக்குன்றத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மறைச்சு நிகிதா பக்கம் திருப்பினது அப்படிங்கிறது உண்மையான வேலிட் பாயிண்ட் தான். அதை அவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்ம ஆட்களும் சொல்றது யாருன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து வந்து கேள்வி கேட்கக்கூடிய எல்லாருமே, ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் யாரெல்லாம் தங்களோட கருத்தை பதிவிக்கிறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கூட வந்து சேர்ந்து ஒரு மாதிரி ஒத்துழைச்சு நம்மளும் அந்த ஒரு நரேட்டிவ்ல ஒரு 2 நாள் போயிட்டோம். அதற்கப்புறம் தான் இது என்னன்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பார்த்தா வந்து சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து புரியுது. இதுல முழுக்க வந்து ஒரு பக்கம் நிக்கிதா வந்து காப்பாற்றப்பட்டார், இது ஒரு நகைச்சுவையான விஷயமா பார்த்து. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் காப்பாற்றப்பட்டார். ஸ்டாலின் வந்து சீன்ல இருந்தே போயிட்டாரு. அவர் போன்ல பேசிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலப்பட்டா கொடுத்தாங்க, வேலை கொடுத்தா, அதுக்கு அடுத்து வருவோம், அது ஒரு கொடுமையான விஷயம். ஸோ இது இந்த நரேட்டிவ் வந்து 2 பேரும் 2 விதமா வேற மாதிரி காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மாதிரி திருப்பியும் பணிக்கு போனது. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவங்க பணிக்கு போயிருக்காங்க. இந்த பணிக்கு போற விஷயத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த நிவாரண தொகை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அரசாங்கம் பாத்தீங்களா இறங்கி வந்து முதல்வர் சாரி சொல்லிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. சாரினால என்னன்னா, அவ்வளோ பெரிய ஒரு தலைவன்
பல கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பிடிக்காதவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் எல்லாருக்குமான முதல்வர் சாரி கேட்டுட்டாரு அப்படின்னா தன்னோட இடத்துல இருந்து இறங்கி வந்து பேசிட்டாரு. எதுவும் மன்னிச்சிருக்கமா, நடக்க முடியாது, நடந்துருச்சு, தைரியமா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி நலப்பட்டா கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், அரசு வேலை கொடுத்துட்டாங்க. இதோட நம்ம இந்த பிரச்சனையை விட்டுணும் அப்படிங்கிறது திமுக ஆளுங்க ரொம்ப ஓப்பனாகவே எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு எதுன்னு. ஆனால் அங்கேருந்து தான் பிரச்சனையை தொடங்குது. இந்த தம்பி இது எவ்வளோ ரொம்ப கேவலமாக, நேற்று நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்த கடைசி பதிவு, ஒரு ஆபாச பேஜ் இருக்கும் திமுகவில், என்ன போடுறாங்க, இந்த தம்பி வந்து குமரி இருக்கான், அதாவது 80 கிலோமீட்டர் தாண்டி வந்து எனக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க, சொந்த ஊருக்கு அப்படி போகிறது. இன்னொன்று காட்டுக்கு நடுவில் தண்ணி இல்லாத இடத்துல கொடுத்துருக்காங்க. 6000 ரூபாய் அதோடைய வேல்யூ சரியா? இது அந்த பையன் சொல்கிறான், இது நியாயமா இல்லை அநியாயமா? அவன் கேட்கறது சொல்லியிருக்கிறது வெளில வந்து சொல்றாங்க, இது நியாயமா இல்ல அநியாயமா? இல்ல சொல்லிக்கூடாது. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலுமே மேட்ச் ஆகாது முதல்ல அப்படிங்கும் போது அவங்க அடிப்படையை தானே கேட்கறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அது சரி, தப்புன்னு தானே சொல்றீங்க நீங்க. ஆனா இந்த திமுகவோட ஆபாச பேஜ், அது அதிகாரப்பூர்வ பேஜ்னே வச்சுக்கோங்களேன், அதுல போட்டிருக்கான் அண்ணன் செத்துட்டான் அப்படிங்கறதுக்கு அழுவாம கொடுத்த நிலத்தையும் வந்து வேலையும் பாருங்க பல்லு பிடிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் வந்து அஜித்குமார் செத்துக்கு வந்து ஃபீல் பண்றான்னு கேட்டு வச்சிருக்கேன். இதுக்கு யாரெல்லாம் லைக் போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்தா அந்த திமுகவோட ப்ளூ டிக் வாங்கினா ஐடிவிங்க சம்மந்தப்பட்ட பேஜஸ் எல்லாமே போய் லைக் போட்டிருக்கு. இவங்க எவ்வளோ கேவலமாக நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தீங்களா? இவங்களோட எவ்வளோ அசிங்கம். அப்போது அந்த முதல்வர் வந்து கொடுத்தது பேசினது எல்லாமே வந்து அப்பட்டமான ஒரு நடிப்பு அப்படிங்கிறதால இவங்க பார்த்தா தெரியும். ஆமாம், அவன் மேலே விக்டிம் பிளேமிங் பண்ணுறாங்க பாருங்க. அவன் வந்து உடன் பிறந்த சகோதரனை வந்து தொலைச்சிட்டான், நீங்கள் தானடா வந்து கொடுத்தீங்க நிலப்பட்டாவும் அரசாங்க வேலையும், அது சரியா இல்லைங்கிறப்ப அவன் கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அம்மாவுக்கு அவன் தானே சோறு போடணும். நிச்சயமா கேட்டுதானே அவன் அம்மாவை விட்டு தினமும் 80 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வருவானா, இல்ல தன்னோட இருப்பையே வந்து அந்த ஊர் இருக்கிற இடத்த மாத்திட்டு போயிட்டு வேற இடத்துல போய் தங்குவானா? அதுவும் தங்கக்கூடிய இடம் என்ன மாதிரியான இடம்? அதாவது நீங்க உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு போய் ஒரு 5 நிமிஷம் நின்று வருவீங்களா? முதல்ல அங்க போக முடியுமா உங்களால? புரியுது. அங்க போயிட்டு நீங்க வந்து இப்படி செட்டில் ஆகணும். அந்த மாதிரி ஒரு டிராமாக்குள்ளான ஒரு குடும்பம். அவங்களுக்கு எனக்கு சின்ன வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா சொந்த வீட்டுல ஊர்ல இருக்கவங்க ஒரு சின்ன வீடா கூட வச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து சம்பந்தமே இல்லாத நீங்க சொல்ற மாதிரி ஒரு 6000 ரூபாய்க்கு நிலைமை உள்ள இடத்துல போயிட்டு இருக்கணும் அப்படின்னா தண்ணி இல்லாத காட்டுல எப்படி இருப்பாங்க? அந்த கேள்வியை கேட்டதுக்கு இவங்க ஆபாசத்தை வந்து அஜித்குமார் தம்பி மேலே எடுத்து போடுறாங்க. புரியுது புரியுது. இதற்கப்புறம் தான் நம்ம ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை பார்க்குறேன். நான் அப்போ நிஜமாவே நினச்சிட்டேன் இது வந்து ஒரு பொய் செய்தி அப்படின்னு. திருப்பியும் வந்து பணிக்கு செல்ல ஆரம்பிச்சிச்சு. என்னைக்கு போனாங்களாமா? நான் அந்த செய்தியை பார்த்தது நம்ம பேசிட்டு இருக்கிறதுல நேத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறது இன்னைக்கு என்ன புதன்கிழமை. அதுக்கப்புறம் அந்த செய்திக்கு அப்பாற்பட்டு நீங்க விசாரிச்சேன். அதற்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தி உண்மை. அதனாலதான் அந்த தினசரி நாளிதழ் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு நியூஸா வந்து போடுறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதற்கு பின்னாடி இன்னொரு கூத்து நடந்திருக்கு. என்ன பண்ணாங்களா? கோர்ட்ல வந்து இந்த கேஸுக்கான ஹியரிங் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலியமா சில தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மா வந்து அவங்களோட நடத்தை, அவங்கள பத்தி நம்ம ஏற்கனவே வந்து கேட்டு விசாரிக்கிறது, இந்த கேஸ்ல இந்த அம்மா எப்படி இதை ஜோடிச்சுது அப்படிங்கிற பாக்கிறதுக்கே ஒரு அராத்து பேர் வழி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பல காலகட்டங்கள்லாம் பல விஐபிகள் பல அதிகாரிகளோட தொடர்பு இருந்திருக்கு. அதாவது தொடர்புனா என்ன சொல்றேன்னா அவங்க கூட ஒரு நல்ல நட்பு, இவங்க கேட்டா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்திருக்காங்க. அந்த ஒரு அராஜக போக்குல அந்த மைண்ட் செட்ல இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல இருக்க வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற மாணவர்கள் கிட்ட இந்த மாதிரி பேசுற பேச்சே மாணவர்கள் கிட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு பயம் தான் இருந்திருக்கும். இவங்க வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்காங்களே அப்படிங்கறதுனால இந்த மாதிரி எப்படி சொல்லியிருப்பாங்க, இவங்களை பத்தி பசங்க விசாரிச்சிக்க மாட்டாங்க. இவங்களே சொல்லிப்பாங்க, எங்கன்னா போய் சொல்லிக்கப்பா, எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியும்ன்றப்போ பசங்களும் வந்து படிக்கணும், எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி மார்க் வந்தப்பா போடுற போது நம்மளுக்கும் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பயத்துல இருந்திருக்காங்க. இந்த கேஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மாதிரி வேலைக்கு போயிருக்காங்க. போனப்போ அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ட்ராமா, பயம் கண்டிப்பா இருக்கும்ல. ஏன்னா இந்த பொம்பளையை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சதோட அதிகமான விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டே இருக்காங்க. இந்த பொம்பளை இனிமேல் நம்மள எப்படி நடத்தும், இவங்க தான் நம்மளுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணும். இல்ல அதை தாண்டி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எப்படி இருக்கும், ஏதாச்சும் ஒன்று அவங்க கூட பேசினா கூட இந்த கேஸ்ல நம்மளையும் கூட சேர்த்து லாக் பண்ணிடுவாங்களான்னு கூட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அது எல்லா விதமான பதட்டமும் நீங்க சொல்றது நான் யோசிக்கலாம். ஆனா அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மாணவர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்கள பார்த்தோன்னா சரி இவங்க இங்க வரதை வந்து பிடிக்கல போல மாணவருக்கு, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போறப்பவே வந்து இதை மோப்பம் முடிச்சு நம்ம ஆட்கள் யாரு பத்திரிக்கைக்காரங்க போய் நின்றுட்டாங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி. இவங்க போகும்போது நார்மலா உள்ள போறாங்க. ஓகே, ஆனா போனது தெரிஞ்சு எப்படியும் அங்க இருக்கவங்களே என்ன இருப்பாங்க, நம்மளோட வந்து அராஜகத்தை பார்த்து வந்து தகவல் கொடுத்துருப்பான் போல. வெளில பத்திரிகையாளர்லாம் சொல்லிட்டாங்க. நேரத்தில் மாணவர்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பேரலி என்ன நடத்தினா இந்த மாதிரி தெரிஞ்சுது, வெளில பத்திரிகையாளர் இருக்காங்க, மாணவர்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து இந்த அம்மா காலேஜுக்கு வர முடியாது. அப்போ இந்த அம்மா போய் என்ன பண்ணுது, அங்க பேசி கொஞ்சம் பரிசல் பண்ணி அங்க காம்ப்ரமைஸ் பேசி எனக்கு மெடிக்கல் லீவ் மாதிரி கொடுங்க, 15-17 நாள் கொடுங்க அப்படிங்கறத கேட்டு வாங்க. சஸ்பென்ஷனோ அவங்க வேலையில இருந்து அவங்க எது கைதே பண்ணல, சஸ்பென்ஷன் அப்படிங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேட்காதா, போலீஸ்காரனே எனக்கு கைது பண்ணல, நீ ஏன் என்ன சஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஒரு
அரசாங்கத்தாலே தொட முடியல. நீங்க சொல்லிட்டீங்க இர்ஃபானுக்கு ஈக்குவலான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், பவர்ஃபுல் மேன்னா இவங்க தான், பவர்ஃபுல் உமன்னா இவங்க தான். அப்புறம் எப்படிங்க ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படிங்க மெடிக்கல் லீவ் போட்டுறாங்க போட்டுட்டு அதற்கப்புறம் தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த மாதிரி ஆட்கள் எப்பவுமே முன்னாடி வழியோட பின்னாடி வழியை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா பல வாட்டி பின் ஒரு வழியா ஓடின ஆள் தான் போல இருக்கு இவங்க. அவர் சொல்றதை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தாலே இந்த காலேஜ்ல இருந்து அங்க மாணவர்கிட்ட வந்து இந்த மாதிரி புகார் வந்துருச்சு, மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு பத்திரிகையாளர் கண்ணில் மாட்டாம கையில மாட்டாம பின்னாடி தெரு வழியா ஓடிட்டாங்க. பின்னாடி கேட்டு வழியாவே அவங்க வெளியே கிளம்பிடுறாங்க. ஜெயில் அளவுக்கு செவர் இருந்தா கூட எகிரி குச்சி ஓடுற ஆள் போல இருக்கவங்க, சாகசக்காரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் போல பின்னாடி வழியா ஓடிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப திருப்பியும் கொஞ்ச நாள் யார் கண்ணிலையும் போடாம அப்படி இப்படின்னு ஓட்டிடுவாங்க. இப்ப அவங்க அந்த கல்லூரிக்கு போயிட்டாங்க, மறுபடியும் நார்மலா சகஜமா வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக அரசு கேள்வி எழுப்புது. என்னங்க இது, அவங்க கேஷுவலா வேலைக்கு போறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்றாங்க. என்ன நடக்குது, நான் கைது பண்ற வரைக்கும், கைதுன்னு சொல்றது ஆக்சுவலி அந்த அம்மாவுக்கு வந்து அவங்கள வந்து முதன்மை குற்றவாளியாக்கி ஒன் அண்ட் ஒன்லி குற்றவாளியாக்கி தண்டனை வாங்கி தரணுன்றதுக்காக இல்ல, அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தினாதான் ஆக்சுவல் குற்றவாளிகள் யாரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுன்றதுனாலதான் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இங்க மக்களோ எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ அவங்கள வந்து முதன்மைப்படுத்தி கேள்வி கேட்கறாங்க, அவங்கள டேமேஜ் பண்ணணுன்றதுக்கு அப்பாற்பட்டு. ஆனா அரசாங்கம் ஏன் இப்ப வரைக்குமே இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எந்த விசாரணைக்கு உட்படுத்தாம வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னும் போது, இவங்க சொல்ற லாஜிக் படி இவங்க ஒரு சங்கி, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சப்போர்ட் ஆனவங்க, நெருக்கமானவங்க அப்படின்னா ஏன்பா நீங்க இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏங்க நீங்க கேள்வி கேட்டதுலேயே வந்து எல்லா விடையுமே இருக்கீங்க. ஏன்னா இவங்களை பிடிச்சா இவங்க மட்டுமே இந்த கேஸ்ல வந்து தண்டிக்கப்பட போறதில்ல, இவங்க பத்தி மட்டுமே குட்டு வெளிப்பட போறதில்ல. முக்கியமா இவங்களை வந்து காப்பாற்ற விட்டு ஓட விடுற மாதிரி ஓட விட்டு இப்போ லீவு எடுக்க வச்சு திருப்பியும் கொஞ்ச நாள் தலைமறைவாக்கி நம்மளை மறக்கடிக்க செய்யறதுக்கான காரணமே என்னன்னா இவங்க மாட்ட போறதில்ல. இவங்க தான் யாரை வேணா கூட இருக்கவங்களே பலி கொடுப்பாங்களே, இவங்களை பலி கொடுக்கறதுக்கு என்ன? ஆனா மாட்ட போறது பெருந்தலைகள், பெரும்புள்ளிகள் அப்படிதான் சொல்றாங்க. நிச்சயமா இது மட்டும் இல்லாம பல சிபாரிசுகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும், பல விஷயங்கள். 2010 கேஸ்ல இருந்து, அதாவது போன 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக கவர்மெண்ட்ல இருக்கும்போது எத்தனை லேண்ட் கிராபிங் இருந்திருக்கும். அந்தமா திமுக மட்டும் இல்லைன்னா ஜாப் ராக்கெட்டுங்க, வேலை வாங்கி தர பண்ணிருக்காங்க, எல்லாமே வெளில வரும். ஸோ இந்த மட்டும் மாட்டாது இல்லைங்க, பெரும் தலைகள் மாட்டாங்க. இன்னும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க, சில பேர் ரிட்டையர் ஆகிட்டு இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கக்கூடியவங்க, பல துறையில் இருக்கவங்களே இந்த அம்மா கூட தொடர்பில் இருந்தாங்களா, அவங்களாம் என்ன நினைப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? மாட்டினா எல்லாருமே சேர்ந்து மாட்டோம், அதனால கொஞ்ச நாள் இவங்கெல்லாம் என்னங்க ஒரு செய்தி வந்தா 4 நாள் பேசுவாங்க, வேற 2 செய்தி வந்தா இதை ஒரு நாள் பேசுவாங்க, அப்புறம் கடந்து போயிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நம்ம தினம் அஜித்குமாருக்காக நம்ம பேச போறது இல்ல, ஊடகத்துறையில இருக்கீங்கன்றனால இன்னைக்கு ஒரு சிலர் தடுத்து இதை பத்தி பேசுறீங்க. 10 வீடியோக்கு மேல நம்ம பேசுறோம், மேல எப்படி பேசுவோம், தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கும், நினைவுபடுத்திட்டே இருக்கும். ஆனா எல்லாரும் சேர்ந்து அதை வந்து கடந்து போகும்போது நம்ம என்ன அப்படி பார்த்தா 100க்கும் மேற்பட்ட விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டெய்லி எல்லாருக்குமே அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படிதான் ஒரு ஊடகவியலாளர் செயல்பட முடியாது. அதை தெரிஞ்சு இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகளை தெரிஞ்சுதான் இதை திருப்பியும் மறக்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி தப்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வையா இருக்குது. என்ன கண்ணு முன்னாடியே தலைமறைவா இருக்கிறத நம்ம இப்பதான் முறையா பாக்குறோம். தலைமறைவா இருந்தா தலை தெரியாது, முன்னாடி பாத்துருக்கோம். மறந்துட்டீங்க, நீங்களே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக் நாடு கடத்தப்பட்டாரா, பேய் வந்தா அடிச்சிருச்சா, சிங்கம் தான் இழுத்துட்டு போயிருச்சா காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் நம்ம முன்னாடி சுத்தி வரலையா, அந்த ஃப்ரெஷ்ஷான கேக் மாதிரி வந்தாரு பாருங்க. அது மாதிரிதான் நம்ம இது வந்து அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து தலையே எல்லாம் தலைமறைவாகலாம், நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பதுங்கலாம். இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கப்பல்ல ஏறி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம், நிக்கோபார் போய் திருப்பி வரலாம், படம் எடுக்கலாம், பார்ட்டி வைக்கலாம், அண்ணனுக்கு தம்பியா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பார்க்கலாம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டம் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நடந்துட்டு இருக்குது, தடையை மீறி. இது பாருங்க நாளைக்கு காலையில இருந்து இது வேற மாதிரி வெடிச்சு சேதற போகுது. அவருடைய எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா நீங்க? கண்டிப்பாங்க அந்த களத்துல போய் நிக்கிறாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் என்பது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டமாக கேள்விகளாக இல்லாமல் மீண்டும் சரியான திசையில மக்கள் கேள்வி எழுப்புறதுக்கும், சரியான திசையில் இதுக்கு முன்னாடி மடைமாற்றப்பட்டாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மறுபடியும் எந்த ஆங்கிள் இந்த பிரச்சனையை பார்க்கணுன்ற அளவுக்கு கூட கொண்டு போவாருன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இரவுக்குள்ள தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்ப நீங்க சொல்றது நடக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்றதுக்காக இப்போதைக்கு எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி அவர்களும் இதை மறந்துட்டு அவரோட கேம்பெயின் மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே எல்லா விஷயத்துக்கும் போராடணும்னு அவங்க தலையில ஒன்றும் எழுதி வைக்கல. இந்த கேம்பெயினையும் பார்த்துட்டு எதிர்கட்சியா வந்து பண்ணாங்கன்னா ரொம்பவே இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.